ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் சார்சரர் ஷிண்டுவுக்கும் நம்ம கிங் ஆஃப் மான்ஸ்டர் காட்ஸ்லாவுக்கும் ஃபைட் வந்தால் என்ன நடக்க போகுதுன்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் மீ பிளாபர் தமிழ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் உன்ட்ட டிடி காசுன்னு இல்லையடா, அது டெடிகேஷன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம ஷிண்டுவோட ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா காட்ஸ்லாவோட ரொம்பவே கம்மி. ஸோ நம்ம ஷிண்டு பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ஹைட்டு, நம்ம காட்ஸ்லா வந்து 395 ஃபீட் ஹைட்டு. ஸோ அப்போ நம்ம ஷிண்டுவை வந்து ஒரு 390 ஃபீட் ஹைட் உள்ள பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபைட்டை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நம்மளால் கொண்டு போக முடியும். ஸோ இது ஒரே ஒரு விஷயந்தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவுக்கு டிஸ்க்ளைமராக இருந்துச்சு. ஸோ இதை டிஸ்க்ளைமராக சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஷிண்டுவுக்கும் காட்ஸ்லாவுக்கும் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் எபிலிட்டிஸு, ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது நம்ம ஷிண்டுவுக்கும் காட்ஸ்லாவுக்கும் வின் பண்ண அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஷிண்டுவை பற்றி பார்த்துடலாம். ஸோ நம்ம ஷிண்டுவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஃபயர் டீமன் சாசரஸ். ஸோ 8 டீமன் சாசரஸில் இருக்கக்கூடிய ஃபயரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டீமன் சாசரஸ் அப்படின்னா நம்ம ஷிண்டுவை சொல்லலாம். ஸோ நம்ம ஷிண்டுவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் எபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஹேண்ட் காம்பாட்டன்ட், இதால் நல்லாவே சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படின்னாக்கா இது ஒரு 30 ஃபீட் ஹைட்டு டால் உள்ள ஒரு டீமன் சாசரஸ் தான் வந்து ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர்ஸில் டெபிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபைட்டுக்கு நம்ம ஷிண்டுவை வந்து ஒரு 390 ஃபீட் ஹைட் உள்ள ஒரு மான்ஸ்டரை தான் காட்ட போகிறோம். ஸோ இதோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 12 மந்திரக்களை டிபெண்ட் பண்ணி தான் இதோட பவர்ஸே இருக்குது. ஸோ ஆக்சுவலி இதோட பவர்ஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா 12 மந்திரக்களாகவே பிரிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ நம்ம லோப்பேயோடைய ஒரு ஸ்பெல்லுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஷிண்டு கல்லாக மாறிடுச்சு. அப்போ கல்லாக மாறினால தான் அதோட பவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 12 மந்திரக்கல்லுக்குள்ளே வித்தியாசமாக ஆடப்பட்டு கிடக்குன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம ஷிண்டுவோட மென்டல் எபிலிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹியூமனோட எக்ஸ்ட்ராடினரியாகவே நம்ம ஷிண்டுவோட மென்டல் எபிலிட்டி இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம ஷிண்டுவால் பார்த்திங்கன்னா பல போர்ட்டல்ஸை ஓப்பன் பண்ண முடியும். அதாவது பாதாள லோகத்துக்கும் இந்த ரியல் வேர்ல்டுக்கும் உள்ள வேர்ல்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி பாதாள லோகத்தில் அடப்பட்டிருக்கிற எல்லாரையுமே வந்து இந்த ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வர அளவுக்கு நம்ம ஷிண்டுவுக்கு பவர் இருக்குது. ஸோ வந்து வேனிஸாக இருந்த ட்ராகனுடைய பவரே வந்து ஒரு போர்ட்டல் மூலியமாக ஓப்பன் பண்ணி அந்த ட்ராகனுடைய பவரை வந்து நம்ம ஷிண்டு உள்வாங்கியிருக்கோம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் எலமெண்ட்டை முழுக்க கண்ட்ரோல் பண்ணுற எபிலிட்டியே நம்ம ஷிண்டுவுக்கு தான் இருக்குன்னதை இதில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து நம்ம ஷிண்டுவோட பெரிய வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஜிக். ஸோ அதே தான் பார்த்திங்கன்னா நம்ம ஷிண்டுவுக்கு பலமாகவே இருந்திருக்கு. பட் அதோட வீக்னஸ் என்னென்னா நம்ம லோப்பேயோடைய ஸ்பெல்லும் அப்புறம் 2 ஸ்வாட், இந்த ஸ்வாடை வச்சு தான் நம்ம ஷிண்டுவை வந்து அடைச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம அங்கிளுடைய அந்த லோஷன் மேஜிக். ஸோ இந்த மேஜிக்கெல்லாம் வச்சு யூஸ் பண்ணால் நம்ம ஷிண்டுவோட உடம்புல நம்ம அங்கிள் வந்து நம்ம ஜாக்கி கீழே கொடுத்து ஒரு லோஷன் மூலியமாக நம்ம ஷிண்டு உடம்புலேருந்து அந்த எலி மந்திரக்களை எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷிண்டுவை பழையபடி கல்லாகவே மாற்றிருப்பார். ஸோ எலி மந்திரக்கல் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஷிண்டுவை வந்து உயிரில்லாத அந்த கல்லுக்கு உயிர் கொடுத்து ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வரும். ஸோ அந்த 12 மந்திரக்களோட பவர்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம ஷிண்டுவை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் குறிப்பாக நாய், குதிரை மந்திரங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம ஷிண்டுவை யாராலையுமே டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. அந்த 12 மந்திரங்கள் ஷிண்டுவுக்கு வந்து ஒரு இம்மோர்டாலிட்டி, அன்டிஃபீட்டபிள், அன்பிரேக்கபிள் பவரை கொடுக்கும். ஸோ இந்த பவர்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம ஷிண்டு காட்ஸ்லாவோட சண்டை போட்டுச்சு அப்படின்னா நம்ம காட்ஸ்லாவை கண்டிப்பாகவே நம்ம ஷிண்டு ஜெயிச்சிருன்னே சொல்லலாம். பட் நம்ம காட்ஸ்லாவை கொல்லுமான்னு கேட்டால் அது எனக்கு சரியாக தெரியலை. ஸோ மேபி இந்த பவர்ஸ்லாம் வச்சு நம்ம காட்ஸ்லாவை கொல்லலாம். பட்டு அடுத்து நம்ம ஷிண்டுவை பற்றி பார்த்தாச்சு, இப்போ காட்ஸ்லாவை பற்றி பார்த்துடலாம். ஸோ காட்ஸ்லான்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ். ஸோ கிங் கிடோராவை போட்டு தள்ளினதுக்கப்புறம் இருந்த எல்லா டைட்டன்ஸுக்குமே இதுதான் வந்து கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸாக இருந்துட்டு வந்துச்சு. இப்போவும் அதான் கிங் ஆஃப் மான்ஸ்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா காட்ஸ்லா விஸ் காங்லேயும் காங்கை வந்து கிட்டத்தட்ட நம்ம காட்ஸ்லா வந்து ஜெயிச்சிச்சுன்னே சொல்லலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம காட்ஸ்லாவோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷிண்டுவோட 15 மடங்கு ஹைட்டாகவே இருந்து வெயிட்டு. இப்போ ஒன்ஸ் நம்ம ஷிண்டு வந்து ஒரு காங் மாதிரி எந்த மந்திரங்களோட பவருமே இல்லாமல் நம்ம காட்ஸ்லாவோட சண்டைக்கு வருதுன்னு வச்சுக்கோம். நம்ம காட்ஸ்லா அட்டாமிக் பிரீத்தே யூஸ் பண்ணாமே நம்ம ஷிண்டுவை தோக்கடிக்கிற அளவுக்கு நம்ம காட்ஸ்லாட்ட ஃபைட்டிங் எபிலிட்டி இருக்குது. நீங்கள் காட்ஸ்லா நம்ம ஷிண்டு முன்னாடி வந்து நிற்கும்போது நம்ம ஷிண்டு கிட்ட மந்திரங்களோட பவர் இருந்துச்சுன்னா நம்ம ஷிண்டுவை ஒன்றுமே செய்ய முடியாது. அதே நம்ம ஷிண்டு ஒரு சாதாரண ஷிண்டுவாக பவர் இல்லாமல் வந்து நின்றுச்சுன்னா நம்ம ஷிண்டு சாம்பல் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம காட்ஸ்லா வந்து நிறைய சண்டை போடுது அப்படின்னா நம்ம ஷிண்டுவை வந்து ஜெயிச்சிடும். பவரே இல்லாத காட்ஸ்லா நேருக்கு நேர் ஃபைட் பண்ணும்போது நம்ம காட்ஸ்லா ஜெயிக்கும். அதே பவர் உள்ள ஒரு ஷிண்டுவோ
அட்டாமிக் பிரெத், நியூக்ளியர் பல்ஸ் உள்ள ஒரு காட்ஜிலாவோ நம்ம எல்லா மந்திரக்கலையுமே சொல்லலாம். 12 மந்திரக்கலையுமே நம்ம ஷிண்டுவை ஹெல்ப் பண்ணி நம்ம காட்ஜிலாவை ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடும். பட் நம்ம காட்ஜிலாவை கொல்ல முடியாது. நம்ம காட்ஜிலாவை கொல்கிற அளவுக்கு ஒரே ஒரு வீக்னஸ்ஸு ஆக்சிஜன் டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆக்சிஜன் டெஸ்ட்டில் அப்படி ஏதாவது ஒரு மூவிஸில் காட்டியிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் யார் ஜெயிப்பா நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஷிண்டுவா, காட்ஜிலாவா, டீமன் சாசரஸா, கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.